வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் பாசிப்பருப்பு அரிசி மாவை வச்சு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதுக்கு பேர் மூன் புளிப்பித்தான்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பையும் வதக்கக்கூடாது, இல்லைன்னா கறியிரும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிக்கிறணும். ஒரு 2 டைம் நல்லா அலசிடுங்க, அந்த தூசியெல்லாம் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அலசியாச்சு. நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 விசில் நல்லா நைஸாக வெந்து வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு விசில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கிறலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு. இது கரெக்டான பக்குவம். இப்போ இந்த பூரணம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பு வெந்துருச்சு. குக்கரில் விசிலும் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக சூடாக இருக்கணும். சூடானதுலேயே நம்ம அரைச்சிடலாம். எல்லாம் நைஸாக அரைச்சாச்சு. வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். லைட்டாக சூடாக இருந்தால் தான் நம்ம மாவு பிசைய நமக்கு கரெக்டாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, ஸ்வீட் தன்மை எடுத்து கொடுக்குறதுக்காண்டி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு மாவு பிணையம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம் பார்த்தீங்களா, பூரணம் கொழுக்கட்டைக்கு, அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டிட்டு நடுவில் இந்த பூரணத்தை வச்சுக்கிடலாம். வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நம்ம பூரண கொழுக்கட்டைன்னா இப்படி நம்ம வேக வைப்போம். இதை நல்லா நம்ம உருட்டையாக திரட்டி 2 பக்கமும் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் எண்ணெய் அளவாக ஊற்றிருக்கனால 2 போட்டு நான் பொரிச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா மொத்தமாக கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கிற மாவுகளையும் சுட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம சர்க்கரை பால் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை கரைஞ்சா போதும்.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் 2 டீஸ்பூன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஸ்வீட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அந்த ஜீராவிலலாம் நல்லா வெந்து வரும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இந்த மாதிரி ஜீராவில் வெந்து வந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த ஜீராவெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வரட்டும். உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜீராலாம் ட்ரை ஆகிடுச்சு. வேற ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். டிஃப்ரெண்ட்டான பாசிப்பருப்பை வச்சு உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு ஒரு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.